மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்கு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க யமுனா கிட்ட நிவின் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காவேரி உண்மையிலே விஜய் மேல பாசமா இருக்கிறாளா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு தான். ஆனா கொஞ்சம் கூட அவ விஜய் ஜெயிலுக்கு போனதை பத்தி வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல. அவ துடி துடிச்சு போவான்னு நினைச்சேன். நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல. நான் அங்க இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா ஆக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு நிவின் கோவத்துல யமுனா ஒரு அரைஞ்சிடறாங்க. இங்க பாரு, காவிரியை பத்தி ஒரு வார்த்தை பேசாத. காவிரி எப்படிப்பட்டவன்னு உனக்கு என்ன தெரிய போகுது? நீ கூட பிறந்தவன் தான் பேரு. அவளை பத்தி இன்னும் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் திட்டுறாங்க. அவளுக்காக என்னையே நீங்க அரைஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா செம கோவமா பேசுறாங்க. உன்னை நிவின் இருந்துகிட்டு, இங்க பாரு, நீ பண்ணதுக்கெல்லாம் உன்னை இப்பவே நான் வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். ஆனா எதுக்காக அனுப்புறேன்னு தெரியுமா? அங்க காவேரி இருக்கிறா. அங்க போயிட்டு நீ காவேரி கிட்ட மறுபடியும் பிரச்சனை பண்ணி அவ நிம்மதியை கெடுக்க கூடாதுல்ல. அதுக்காக தான் நானு உன்னை அங்க அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உன்னை யமுனா இருந்துகிட்டு, அதுக்காகன்னு சொல்லாதீங்க. அங்க போயிட்டேன்னா காவிரி எங்க போறா, எப்படி உங்க கூட பேசுறா எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிடுவேன்ல. அதனாலதானே நீங்க எங்க வீட்டுக்கு அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிவின் இருந்துகிட்டு, நல்லா கதை கட்டி பேசுற, உனக்கு அறிவே இருக்காதா? நீ எல்லாம் எப்படி கலெக்டர் எல்லாம் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிவின் செம கோவமா பேசுறாங்க. யமுனா இருந்துகிட்டு, இங்க பாருங்க, இனிமேலும் நீங்க காவேரி கூட பேசுறத நான் பார்த்தேன்னா அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன். இப்ப அம்மா கிட்ட சொல்றதுக்காக தான் போனேன். கங்கா அக்கா தடுத்துட்டாங்க. இல்லன்னா கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. இப்பவே நீ போய் சொல்லனா சொல்லிக்கோ, யார் கிட்டனாலும் போய் சொல்லு. எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு. என் கேரக்டர் சந்தேகப்பட்டு பேசுற வேலையை இனிமேல் வச்சுக்கிடாது. இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்ப கூட விஜய் காவேரிக்காக தான் இந்த வீட்டுல நீ இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சொல்றாங்க. இப்பவே என்ன வீட்டை விட்டு கூட அனுப்பிக்கோங்க. நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது அப்படி சொல்லிட்டு யமுனா பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு அப்படி சொல்லிட்டு நிவின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டு உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளால காவேரி எவ்வளவு கஷ்டப்படுறான். அன்னைக்கு அந்த யமுனா கிட்ட நான் சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கும் அந்த யமுனாவனாலதான் விஜய் அரெஸ்ட் ஆகுற நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த யமுனாவுக்கு புத்தியே வராதா? அவங்கதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட நன்றி இருக்கா இந்த யமுனாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் காவேரி நிவினுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, நிவின், வெண்ணிலாவோட ஹெல்த்ல கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது நிவின். அந்த நர்ஸ் சொன்னாங்க நிவின். நானே போய் பார்த்தேன். அவங்க கை கால்லாம் அப்பப்ப அசைக்கிறாங்களாம். சீக்கிரமே அவங்க ரெக்கவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. உடனே நிவின், நானும் ராகினி கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமா ராகினி மனசு மாதிரி அவங்க அப்பா இருக்கிற இடத்த சொன்னாலும் சொல்லிவா. அப்படியே பசுபதி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி, யமுனா தான் விஜய் இருக்கிற இடத்த போலீஸ்க்கு சொல்லியிருக்கா. இப்ப கூட விஜய் அரெஸ்ட் ஆகிறதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் ஆயிட்டேன் காவேரி, என்ன மன்னிச்சிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? அந்த யமுனா தான் புத்தி கேட்டு திரியிறா. அவ பண்ண தப்புக்கு நீங்க எதுக்குங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நாங்க பண்ணது ஒரே தப்பு தான். அவளை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சதுதான். அவளை கல்யாணம் முடிச்சு வச்சு உங்க வாழ்க்கையை பாழாக்கிட்டோம். நீங்க தான் எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துட்டு, அன்னைக்கு நீயும் விஜய் பிரியறதுக்கும் நான் காரணமாயிட்டேன். இப்ப விஜய் ஜெயிலுக்கு போறதுக்கும் நான் தான் காரணமாயிட்டேன். இதை நான் கூடிய சீக்கிரமா சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க நிவின், எனக்கு விஜய் வெளியில வந்துருவான்னு நம்பிக்கை வந்துருச்சு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இங்க காவேரி அவங்க அக்கா கிட்ட, அக்கா இன்னைக்கு நான் வெண்ணிலா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன்ல, அவள் வந்து கொஞ்சம் கை கால்லாம் அசைக்கிறாக்கா. சீக்கிரமாவே அவளுக்கு நினைவு திரும்பும்னு நினைக்கிறேன். அப்படி திரும்பினா அவ விஜய் இதுக்கு காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. விஜய்க்கு ஆதரவா பேசுவாளா இல்லாட்டி விஜய்க்கு எதிராக பேசுவாளான்னு தெரியலக்கா அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா பத்தி சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க காவேரி. நீ ஒன்னும் வருத்தப்படாத காவேரி, சீக்கிரமாவே வெண்ணிலா கண் முழிச்சுட்டு விஜய் பத்தி நல்ல விதமா தான் சொல்லுவா. விஜய் சீக்கிரமே வெளியில வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. ஆமாக்கா, நீ சொன்ன மாதிரி நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிட்டு இருக்காங்க. இங்க குமரன் வந்துட்டு, நான் ஒரு வேலை விஷயமா திண்டுக்கல் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அங்க போயிட்டு கொஞ்சம் கிளாத் எல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு மிஷின் வேற வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா குமரா திடீர்னு கிளம்பிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது, ஆமாமா, அந்த மிஷின் வந்து அங்கதான் திண்டுக்கல்ல தான் இருக்கு சொன்னாங்க, அதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரணும், 2 நாள் ஆகும் நான் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. இங்க கங்காட்ட வந்துட்டு, என்னங்க திருத்தி பண்ண நீங்க போறேன்னு சொல்றீங்க, அதான் மிஷின் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, அதாவது இந்த வெண்ணிலா மாமா வந்து திண்டுக்கல்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருந்தாரு, அதனாலதான் அங்க விசாரிக்கிறதுக்காண்டி நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, கண்டிப்பா உங்களுக்கு கண்ணுக்கு எப்படியாவது வெண்ணிலா மாமா தெரியணும், அவரை கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அதை எதிர்பார்த்துதான் கங்கா அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க மாமி இருந்துகிட்டு காவேரி கிட்ட, என்னடி விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே,
என்ன விஜய் வெளியில வரதே கஷ்டம்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சுடி அப்படின்னு கேக்குறாங்க. உடனே காவி இருந்துட்டு, ஆமா மாமி, எதிர்பாராத விதமா அரெஸ்ட் ஆயிட்டாங்க. எப்படிதான் வெளியில கொண்டு வரலன்னு தெரியல மாமி, எல்லாமே விஜய்க்கு எதிராவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமி கிட்ட காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீ ஒண்ணும் கவலைப்படாதடி, விஜய் உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான், கண்டிப்பா உன் கூட சீக்கிரமா சேர்ந்து வாழ்றதுக்காகவே திரும்ப வருவான் அப்படி சொல்லிட்டு மாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னது நடந்தா நல்லாதான் இருக்கும் மாமி அப்படிங்கிறாங்க. நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, கண்டிப்பா விஜய் உன்னை தேடி உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு கண்டிப்பா வருவாண்டி, நான் சொன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு போகுறாங்க. பசுபதி ராகினிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணணும், ராகினி என்னப்பா கால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதும் பசுபதி, அம்மா அந்த வெண்ணில கையை கால அசைக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேம்மா, அது ஹாஸ்பிட்டல்ல எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. சரிங்கப்பா, நான் போய் பார்த்து இப்பவே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா, அந்த நிவின் என்னன்னு தெரியலப்பா திடீர்னு வந்து என்கிட்ட பேசுறான், பேசுனதும் மட்டும் இல்லாம அதாவது புதுசா நம்ம 2 பேரும் பழைய மாதிரியும் பேசலாமா அப்படிலாம் கேக்குறான்பா. எனக்கு என்னமோ புரியல, அவன் எதுக்காக இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்கிட்ட பேசுறான்னு நினைக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை பசுபதி இருந்துகிட்டு, ஆமாமா அவன் கூட கொஞ்சம் அவன் கிட்ட கொஞ்சம் ஷேப்பா இருந்துக்கோ, அவனை நம்ப கூடாது, அவன் எப்படிப்பட்டவன்னா அவங்க ஆளு, அவன் எப்பனாலும் நம்மள காலை வாரி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. உடனே ராகினி சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. உடனே வெண்ணிலாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. உடனே அங்க உள்ள நர்ஸ் கிட்ட, இந்த வார்டுல ஒருத்தவங்க இருக்கிறாங்களே வெண்ணிலான்னு, அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. மேடம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்றாங்க. உடனேவும் அவங்க கை கால அசைக்கிறாங்க, கூடிய சீக்கிரமே வந்து அவங்க நினைவு திரும்பிடும் சொல்லிட்டு டாக்டர் வேற சொல்லியிருந்தாங்க, அவங்க ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோம்னா இங்க ராகினிக்கு ஷாக் ஆயிடுது. என்ன இப்படி சொல்லி குண்டத்துட்டு போடுறாங்களே அப்படின்ட்டு. உடனே ராகினி பசுபதிக்கு கால் பண்றாங்க. அப்பா நீங்க சொன்னது சரிதான்ப்பா, இங்க வெண்ணிலாவோட ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தெரியுதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னதா நர்ஸ் சொன்னாங்கப்பா, கூடிய சீக்கிரம் அவ வந்து நினைவு திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாமா, அப்பனா வெண்ணிலா உயிரோடு இருக்க கூடாதுமா, அவளுக்கு நினைவு திரும்ப கூடாது, அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், அப்படி திரும்பிச்சுன்னா அவ கண்டிப்பா நம்மள போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. என்னப்பா அப்படி அவ சொன்னானா நீங்க ஜெயிலுக்கு போகணும்லப்பா அப்படிங்கிறாங்க. அது நடக்காதுமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத அதெல்லாம் நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி போனை வச்சிடுறாங்க. நிவின் ராகினிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணதும் ராகினி இருந்துட்டு, என்ன நிவின் இப்பெல்லாம் நீ எனக்கு அடிக்கடி கால் பண்ற, என்ன ஏதாவது என்கிட்ட போட்டு வாங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நிவின், என்ன நீ இப்படி சந்தேகப்படுற, பழைய மாதிரி உங்ககிட்ட சகஜமா பேசணும்னு சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இங்க பாரு ராகினி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உன்னை என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி ராகினி கேக்குறாங்க. உடனே நிவின் இருந்துகிட்டு, இங்க பாரு, உன்னாலதான் இப்ப காவேரி விஜய் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீயும் நல்லா இல்ல மத்தவங்களும் நல்லா இல்ல, எதுக்கு இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு ராகினி கிட்ட நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்பவே நிறுத்திடலாமே அப்படிங்கிறாங்க. உடனே ராகினி, அந்த காவேரி நினைச்சு நீ வருத்தப்பட்டுதான் என்கிட்ட பேசுற அப்பனா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இல்ல இல்ல, எதுக்கு நீயும் நல்லா இல்ல ராகினி, உன் வாழ்க்கையும் பாழாகி மத்தவங்க வாழ்க்கையும் பாழாகி எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் மறுபடியும் கேக்குறாங்க. உடனே ராகினி இருந்துகிட்டு, அவ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவளை பார்க்கும் போதேவும், என்ன எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினா, உன்னை கல்யாணம் பண்ண விடாம டார்ச்சர் பண்ணா. நிவின் ராகினி கிட்ட, உங்க அப்பா எங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நானு மன்னிப்பு கேட்கணும், எங்க அம்மாவும் அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னாங்க, அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. அப்படியா, அத்தை எதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத்தையும் அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ராகினி பசுபதி இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. உடனே நிவின் இருந்துகிட்டு, ரொம்ப சந்தோஷம் ராகினி உங்க அப்பா இருக்கிற இடத்த சொன்னதுக்கு அப்படி சொல்லிட்டு நிவின் வந்து எப்படியாவது அந்த பசுபதியை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க பசுபதி இருக்கிற இடத்த தேடி. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.